நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. ஹலோ கரண் கண்ணா. கண்ணா, நான் மோகன் சித்தப்பா பேசுறேன், ரிஷிகேஷ்ல இருந்து. சித்தப்பா, நீங்க எல்லாரும் அங்க எப்படி இருக்கீங்க? இங்க எல்லாரும் நாங்க நல்லா தான்ப்பா இருக்கோம். நான் வந்து ஜீவிதாவும் மாலதிக்கும் ஃபோன் ட்ரை பண்ண அவங்களுக்கு கிடைக்கல. சரி, நீங்க லைன்ல இருங்க, நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன். இல்ல, முக்கியமான விஷயம் எதுவும் இல்லப்பா, நான் உங்ககிட்ட அப்புறம் கூட பேசிக்கிறேன். அப்புறம் கண்ணா, நீ ஃபோன் எடுத்தது நல்ல விஷயமா போச்சு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும். கேளுங்க. அது எனக்கு பேங்க்ல இருந்து ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதாவது நம்ம வீட்டோட பணத்தை கட்டுறதுக்கு யாரோ ஜெயபால்னு ஒருத்தரோட அக்கௌண்ட்ல இருந்து வந்துச்சான். அது எனக்கு அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்குப்பா. சித்தப்பா, அவர் வந்து என்னோட பிசினஸ் பார்ட்னர். கம்பெனியோட சில அக்கவுண்ட்ஸும் அவர் பேர்ல இருக்கு. ரிஷிகேஷ்ல ஆக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு முக்கியமான வேலையா துபாய்க்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அதனாலதான் என்னோட சார்பா அவரை பணத்தை கட்ட சொன்னேன். வந்துதான் அவருக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். நான் அப்பவே நினைச்சேன்ப்பா அவர் உன்னோட பிசினஸ் பார்ட்னரா தான் இருப்பாருன்னு. எப்படியோ என் மனசுல இருந்த சந்தேகம் கிளியர் ஆயிடுச்சு. உன்னோட பிசினஸ் பார்ட்னருக்கும் என் சார்பா நன்றியை சொல்லிடுப்பா. கண்டிப்பா. சரி, நான் வச்சிடறேன்ப்பா. ஓகே சித்தப்பா, வணக்கம். வாங்க. நான் கேள்விப்பட்டது உண்மையா? இன்னைக்கு ஃபுல்லா நீ இந்த ரூமை விட்டு வெளியே வரலையா? வேற என்ன பண்றது மாமா? வீட்ல இருக்கிற எல்லாருமே என் மேல கோவமா இருக்காங்க. யாருக்கும் என்கிட்ட பேச இஷ்டம் இல்ல, என் முகத்தையும் பார்க்க விருப்பம் இல்ல. அத நான் டிசைட் பண்ணிட்டேன், என் ரூமை விட்டு நான் வெளியவே போக கூடாதுன்னு. ஏன் இப்படிலாம் நினைக்கிற? ஏன் அன்பு மச்சினிச்சு மேல கோவப்பட முடியுமா? இங்க பாரு மாலதி, ஒவ்வொருத்தர் எண்ணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா ஏன் இடத்தை மட்டும் ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? நான் ஏதாவது சொல்ல வந்தா அது தப்பா மட்டும்தான் இருக்குமா என்ன? ஐயோ மாலதி, நீ எதுக்காக தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? இன்னும் கொஞ்ச நேரத்துல கர்ணோட டிஎன்ஏ டெஸ்ட்லாம் வந்துட போகுது. அதுக்கப்புறமா எல்லாம் தெளிவா தெரிஞ்சிடும். கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கலாம்ல? பெரியய்யா உங்களை வர சொன்னாங்க. சரி, நாங்க வரோன்னு சொல்லு. ஓகே சார். இப்ப புதுசா என்ன பாம்பு வெடிக்க போகுதுன்னு தெரியல. நீங்க போங்க மாமா, நான் இங்கே இருக்கேன். ஏன் பயப்படுற? நான் இருக்கேன்ல, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். வா என் கூட, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஓகே? உங்க எல்லாருக்கும் குழப்பமா இருக்கும். இந்த ராத்திரி நேரத்துல நான் உங்க எல்லாரையும் எதுக்கு கூப்பிட்டுருக்கேன்? தத்தா கூப்பிட்டீங்களாமே, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல வினய், கரனோட ரிப்போர்ட் வந்திருக்கு. அத விஸ்வா தான் போய் டாக்டர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தான். ஆனா அப்பா, டாக்டர் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை ராத்திரி 9 மணிக்கு மேலதான் கொடுக்க முடியும்னு சொன்னாரு. ஆமாமா சொன்னாரு. ஆனா என்னால் அது வரைக்கும் பொறுமையா இருக்க முடியல. அதனால விஸ்வாவை அனுப்பிச்சு அந்த ரிப்போர்ட்டை உடனே வாங்கிட்டு வர சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க. அதை பத்தி இது வரைக்கும் யாருக்கும் எதுவும் தெரியாது. நான் உங்க எல்லாரும் முன்னாடி ரிப்போர்ட்டை திறந்து பார்க்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் உங்க எல்லாரையும் இங்க கூப்பிட்டேன். அப்புறம் இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? விஸ்வா, ரிப்போர்ட்டை திறந்து பாரு.
டிஎன்ஏ ரிசல்ட் பாசிட்டிவாக தான் இருக்கு. நீ தான் அத்தையோட பையன். இனிமே யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது கேள்வி? இந்த ரிசல்ட் இப்படிதான் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. உங்களோட இந்த சந்தேகத்தினாலதான் என் பையன் இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டான். இந்த பொண்ணோட தேவையில்லாத பேச்சுக்களை நம்பி இன்னைக்கு இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு. இல்ல மஷாலினி, மாலத்தியை மட்டும் குற்றம் சொல்றது சரியில்லை. இந்த கேள்விக்கு அவ தான் காரணமா இருந்தாலும் நம்ம மனசுல எல்லாருக்கும் சந்தேகம் இருந்ததுல. கருணை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் தவிர வேற வழி இல்லை. இன்னைக்கு எல்லாரோட சந்தேகமும் தீர்ந்துருச்சு. மா, என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிதான் உங்க எல்லாருக்கும் இருக்கும். கரண் மேல ஏற்பட்ட சந்தேகத்துல எனக்கும் ஒரு பங்கு உண்டு. ஒருவேளை நீ விருப்பப்பட்டேன்னா நம்ம குடும்பத்தோட எல்லா சார்பாவும் கரண் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம குடும்பத்தோட எல்லா சார்பாவும் கரண் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேண்டாம் தாத்தா. என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களா? மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்களை மாதிரி சின்னவங்களோட வேலை. அவங்கள மன்னிக்கிறது தான் பெரியவங்களோட வேலை. திரும்பவும் இந்த மாதிரி நீங்க பேசாதீங்க. நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க தாத்தா. இதுக்கப்புறம் நீங்க என்ன உங்கள ஒருத்தனா நினைச்சுக்கணும், வெளியால பார்க்க கூடாது. ஒருவேளை நான் தெரியாம தப்பு பண்ணிருந்தா கண்டிப்பா நீங்க என்ன திட்டணும் தாத்தா. எப்படி நீங்க விஸ்வாவையும் வினையும் திட்டுவீங்களோ அதே மாதிரி. கண்ணா, எனக்கு உன்னோட செயலையும் நடவடிக்கையும் பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல எனக்கும் மத்தவங்களுக்கும் இருந்த உரிமைகள் இன்னையிலிருந்து உனக்கும் இருக்கு. நல்லா இருக்கணும்ப்பா. கரண், தாத்தாவால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. ஏன்னா அவர் உங்களை விட ரொம்ப பெரியவர். ஆனா எனக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு முழு உரிமை இருக்குல்ல. ஏன்னா எனக்கு வயசு மட்டும் இல்ல, மூளையும் ரொம்ப கம்மி. பெரியம்மா, நான் உங்க எல்லாரையுமே ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். ஆனா வேதனைப்படுத்தணுங்கிறது கண்டிப்பா என் நோக்கம் இல்ல. நான் பண்ண இந்த காரியத்துக்கு ரொம்பவே வெட்கப்படுறேன். ப்ளீஸ் பெரியம்மா, ப்ளீஸ் நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா, நான் ஒன்னு சொல்ல விரும்புறேம்மா. அம்மா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு மாலதியால தான் தோணுச்சு. எல்லாருக்கும் முன்னாடி அவதான் இந்த கேள்வி எழுப்பினா. அதுவும் ஒரு வகையில நல்லதுதான்.
இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தது மூலமா தான் என்னால எல்லா நம்பிக்கையும் ஜெயிக்க முடிஞ்சது. ஆனா நம்ம ஒரு விஷயத்தை மறந்துட முடியாதுமா. நான் உங்களை சந்திக்கிறதுக்கும் உங்க பக்கத்திலேயே இருக்கிறதுக்கும் மாலதிக்கு மட்டும்தான் பங்கு இருக்கு. மாலதி சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நான் உன்னை மன்னிச்சிட்டேன் மாலதி. உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஜீவிதா, அம்மா கோயிலுக்கு எப்போ போலான்னு கேட்டாங்க. கொஞ்சம் அவங்கள போய் பார்த்துட்டு வா. நான் சுந்தர் கிட்ட சொல்லிட்டேன். அவர் அத்தை கிட்ட சொல்லிடுவாரு. சரி, ஒரு நிமிஷம் இங்கே இரு. நான் போய் தாத்தாவை பார்த்துட்டு வரேன். கண்டிப்பா போயே ஆகணுமா? மறந்துட்டீங்களா? வீட்டில் நடக்கிற பல பிரச்சனைகளால நம்ம 2 பேரும் தனியா பேசி ரொம்ப நாள் ஆச்சுங்கிறத. அதை நீ சொல்றியா? அதிகமா நீ தான் கவலைப்படுற. எல்லாரை விடவும் எனக்கு முதல் கவலை உங்களை பத்தி தான். வினய், இந்த வீட்டோட பிரச்சனைகள்லையும் இந்த வீட்டில் இருக்கிற பொறுப்புகள்னாலையும் நான் உங்களை சில சமயங்கள்ல மறந்து போயிடுறேன். நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான காரணமே நீங்க தானே வினய். அப்படி இருந்தும் என்னன்னு தெரியல, என்னோட கவனங்கள் இந்த வீட்டு பொறுப்புகள் மேலேயே அதிகமா இருக்கு. மாலதி மேல, பெரியம்மா மேல, தாத்தா மேல, கரண் மேல. ஆனா நான் முழு கவனம் செலுத்த வேண்டியது உங்க மேல மட்டும்தான். எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு இந்த சூரியன் எந்த திசையில இருந்து உதிச்சிருக்குனே எனக்கு தெரியலையே. வினய், தினமும் உதிக்கிற திசையில தான் இந்த சூரியன் உதிச்சிருக்கு. என்னோட ஃபீலிங்ஸும் அதே தான். அவ்வளவுதான். இது வரைக்கும் நான் என் மனசுல வச்சிருந்ததை இன்னைக்கு தான் ஓப்பனா சொல்லியிருக்கேன். அப்ப சொல்லிட்டே இரு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இல்ல வினய், நான் இனிமே எதுவும் சொல்ல போறதும் இல்ல, நான் இனிமே கேட்க போறதும் இல்ல. இதே மாதிரி உங்க கையை பிடிச்சுக்கிட்ட உங்களோட கண்களை பார்த்துக்கிட்டே இருக்க போறேன். ஒரு சில தடவைகள்ல மௌனம் பேச்சை விட அதிகமா புரிய வைக்கும். உனக்கு ஒன்று சொல்லவா? உன் மௌனம் என்ன சொல்லுது தெரியுமா? உன்னோட மௌனமே என்னை அடிக்கடி உனக்கு ஞாபகப்படுத்துதுன்னு தெளிவா சொல்லுது. இன்னும் அதை கரெக்டாக சொல்லணும்னா நம்ம பக்கத்திலேயே இருந்தும் பிரிஞ்சு தான் இருக்கும். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம எங்கேயாவது தூரமாக போயிட்டு வரணும். அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க நம்மளை தவிர. என்ன சரிதானே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மாலதி, என்னது?
இது சுடு தண்ணி நீ கொப்பளிக்கிறதுக்கு. இப்படி பண்ணா உன் தொண்டை சரியாயிடும். விஸ்வா, நான் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கேன். அப்புறம் தொண்டையை சரி பண்ணி நான் என்ன பண்ண போறேன்? நான் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறதில்ல விஸ்வா, அது உனக்கு நல்லாவே தெரியும். தெரியும், ஆனா நான் நம்ப மாட்டேன். மாலதி, உண்மையிலே உனக்கு அப்படி தோணுதா? ஒருவேளை நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டேன்னா நம்மளுக்குள்ள பிரச்சனை உருவாகும்னா? இல்ல வேற எதுவும் நினைக்கலையே? ஒருவேளை இந்த காம்படிஷன்ல நீ ஜெயிச்சு என்னை விட டாப்ல போயிட்டேன்னா ஒருவேளை உன்னை பார்த்து நான் ஜெலசி ஆயிடுவேன்னு? அதான் பழைய சினிமாவில எல்லாம் வருமே, ஒருவேளை பொண்டாட்டி தன்னை விட முன்னாடி போயிட்டான்னா ஹஸ்பண்டுக்கு பொறாம வருமே. மாலதி, இது 2014. இன்னைக்கு லைஃப்ல ஒரு பொண்டாட்டி தன்னோட புருஷனை விட 2 மடங்கு அதிகமாவே இருப்பா. புரிஞ்சதா? விஸ்வா, நான் எப்படியோ இருந்துச்சு போறேன். ஆனா உனக்கே இது புரியவே மாட்டேங்குது. நீ இந்த காம்படிஷனுக்காக எதுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ற? விஸ்வா, சிங்கர் ஆகணுங்கிற ஆசை உனக்கு தான், எனக்கு இல்ல. விஸ்வா, எனக்கும் பாட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. எனக்கு சிங்கர் ஆகணுங்கிற ஏமே இல்ல. அப்புறம் எதுக்கு நான் அதை நிறைவேற்றணும் சொல்லு? விஸ்வா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ இத்தனை நாளா இந்த சிங்கிங் காம்படிஷனை தவிர வேற ஏதாவது டாபிக் என்கிட்ட பேசிருக்கியா? அதாவது நீ என்ன கடைசியா எப்படிலாம் வர்ணிச்சேங்கிறது எனக்கு சுத்தமா மறந்து போச்சு. என் முடிய பத்தி, என் கண்ணை பத்தி, என் உதட பத்திலாம் நீ வர்ணிச்சு ரொம்ப நாள் ஆச்சு விஸ்வா. நான் இதுக்காக எவ்வளவு ஏங்கிருக்கேன் தெரியுமா? அதான் பாயிண்ட். நான் என்ன விரும்புறேன்னா, இந்த அழகான முகம் எப்பவுமே வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியிலையும். அப்புறம் இப்போ என்ன, சாப்பிட்டதுக்கு அப்புறம் லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு தூங்க வேண்டியதான். அப்போ அப்படியே தூங்க சொல்றியா? வேற உனக்காக ஆரத்தி எடுக்க சொல்றியா? விஸ்வா, நான் கொடுத்த இந்த ஹிண்ட்ஸ்ல எரும மாடு கூட புரிஞ்சிருக்கும். ஆனா சரி, நீயே சொல்லிக்கோ, நீயே கேட்டுக்கோ. குட் நைட். அட மாலதி, நீ இல்லாம என்னோட ஒரு நிமிஷம் கூட நகராது. உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே. ஹே ஜீவிதா, நீங்க என்ன பண்றீங்க கிச்சன்ல? ஸ்டாஃப்லாம் எங்க? அது வந்து கரண், இன்னைக்கு எனக்கு எல்லாமே நானே பண்ணணும்னு தோணுச்சு, அதனாலதான். ஓ அப்படியா? இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, நானும் உங்களுக்கு உதவி பண்ணலான்னு. அட கரண், நீ என்ன பண்ற? ப்ளீஸ், இதெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க ஜீவிதா, இந்த மாதிரி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். சோ என்ன செய்ய விடுங்க. தேங்க்யூ கரண். இதுல தேங்க்யூ சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் இதுக்காக மட்டும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லல. நான் தேங்க்யூ சொன்னது நேத்து நடந்ததுக்காக. நீ இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் நீ எல்லாரும் முன்னாடியும் மாலதிக்கு சப்போர்ட்டா பேசிருக்க. அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணிருக்க. கரண், உன்னோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா? மாலதி நம்ம குடும்பத்துல ஒருத்தி. அவளுக்கு கெட்ட பேர் வரதுக்கு நான் எப்படி விடுவேன்? இன்னும் சொல்ல போனா, இப்ப நான் தான் அவளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அவளால தான் எல்லாரோட சந்தேகமும் இப்ப நீங்க இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நான் என் வாழ்க்கை பூரா மறக்க மாட்டேன். இவ்வளவு நாளா எல்லாரும் என் மேல சந்தேகப்பட்டாங்க. ஆனா உங்க மனசுல என் மேல எந்த சந்தேகமும் வரல. என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. நெருப்பு போட்டிருக்க. ஒரு நிமிஷம் இருங்க. கை நீட்டுங்க. கரண், பரவாயில்ல விட்டு. இங்க பாருங்க, இப்படி ஐஸ் வைக்கலனா கொப்பளம் ஆயிடும். இல்ல பரவாயில்ல ஜீவிதா நான் ப்ளீஸ். பாத்துக்கிறேன்.